இறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரள் புய மதையானை மதள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர் தோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயரது படும் சுப்பிரமணி படும் அப்புண மகனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் அருள் பெருமாளே அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரள் புய மதையானை மதள வயிரனை உத்தமி புதல்வனை மதள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் தோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மகனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் அருள் பெருமாளே. புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கற்றிடும் அடியவர். கற்றிடும் அடியவர்னா ஆன்மீகம். அந்த காலத்தில் கல்வி என்றாலே ஆன்மீகம் தான். ஆத்திச்சோடி இன்னும் நாலடியார் எல்லாமே கல்வினாவே ஆன்மீகத்தை சார்ந்தது தான். இப்போ கல்வி வேறு. இப்போ கல்வி கம்ப்யூட்டருக்கும் இதுக்கு தேவையான சோத்துக்கும் துணிக்கும் தேவையான கல்வி, பெரிய இன்ஜினியரிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு உலக இயல்பு நலம் பெற கற்க வேண்டிய கல்வி இன்றைய கல்வி. அந்த காலத்து கல்வி ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மீக கல்வி கற்றிடும் அடியவர். அந்த கல்வியை கற்கும் அடியவர்கள் என்ன கற்பகம் எனவினை கடிதம். உங்களை கற்பகம் என்று போற்றினாலே கடிது ஏகும் வினை. உடனே வினையெல்லாம் விலகி போகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். அவருடைய புத்தியில் உரைகிறார். அந்த அடியவருடைய புத்தியில் உரைகிறார்.
கற்பகம் எனவென அவர்கள் வந்து கற்பகமே என்று உங்களை போற்றினால் கடிது ஏகும் வினை என்று உடனே போயிடும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை. மத்தமும் மத்தம்னாக்கா ஊமத்தும்பூ குறிப்பிடுது. ஊமத்தும்பூவும் மதி என்றால் நிலவு, பிறைச்சந்திரன். இதை தலையில் வைத்து கொண்டிருக்கின்ற அரனுடைய ஈஸ்வரனுடைய மகனே, மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை. வீரமிக்க புயத்தை உடைய மதம் பிடித்த யானை போன்றவனே என்று பொருளாகிறது. மல்தமிழ் மலரோடு உத்தமி புதல்வனை மல்தமிழ் மலத்தோடு பணிவேனே. மத்தள வயிறு, வயிறு பெரிய வயிறு, அதனால் மத்தள வயிறு. உத்தமி புதல்வன் அதனால் ஈஸ்வரனுடைய மகனே, மல்தமிழ் மலத்தோடு பணிவேனே. வாடா மலரும் மலர்ந்து மலராத இருக்கும் மலரை உன் திருவடியில் செலுத்தி வணங்குகிறேன் என்பது பொருளாகும். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வனே. பொதிகை மலையில் அகஸ்தியர் சொல்ல இவர் வந்து எழுதின முத்தமிழ் எழுதி கொடுத்த முதல்வனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அரிதீரா. ஈஸ்வரன் ஒரு நேரத்தில் யுத்தம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவானது. இவர் கோபத்தோட தேர் எடுத்துக்கின்னு போயிட்டார். அதாவது இவரை வணங்காமலும் காணாமலும் மதிக்காமலும் போயிட்டதுக்காக இவர் கோவச்சிக்கின்னு அந்த அச்சியை முறியும்படி செய்துட்டார். தேர் அச்சி முறியும்படி செய்துட்டார். அதன் பிறகு இவரை வந்து விடை பெற்று போகிற மாதிரி அந்த பொருள் கணக்காகுது. முப்புறம் எரி செய்த, 3 புறங்களும் எரி செய்த ஈஸ்வரன் அவனுடைய தேர் அச்சு முறியும்படி செய்த அதிதீரா என்று பொருளாகிறது. அடுத்து அத்துயரதுபடு அச்சிறு முருகனை அப்புன மகனிடை இபமாகி. வள்ளியை போய் காதலிக்கிறதுக்காக முருகர் வந்து வேட வேஷம் போட்டு போகிறாரு, முதியவர் வேஷம் போட்டு போகிறாரு. இவர் முதியவர் வேஷம் போட்டு பசி எடுக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா தேனும் தினைமாவும் கொடுக்குறாங்க. அவர் தொட பார்க்குறாரு, அந்த அம்மா தொட விட்டலை. இதுக்காக வந்து வருத்தப்பட்டு தன்னுடைய அண்ணன் விநாயகரை நினைக்கிறார் முருகர். அந்த நேரத்தில் விநாயகர் யானை வடிவம் வந்து பிளிர்கிறார். அப்பொழுது பயத்தால் வள்ளி வந்து முருகனை கட்டிப்பிடித்து கொள்கிறார். அப்போ அந்த மயக்கத்தில் முருகன் தன் சுய ரூபத்தை காட்டிடுவார். அந்த காட்டில் வந்து அப்போது நாணம் கொண்டு வெட்கம் கொண்டு முருகனையே கணவனாக அடைய வேண்டும் என்ற ஆவல் முருகன் மார்பில் சாய்ந்து கட்டிப்பிடித்து கொண்டிருப்பது மிகவும் இருவருக்கும் காதல் மயக்கமாடுகிறார். அந்த காட்டிலேயே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமாளி அப்பு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. பெரியவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்ல, இவங்க பெரியவங்களுக்கும் சொல்ல, அந்த காட்டிலே அந்த சிறு முருகனுக்கும் குருத்திக்கும் திருமணம் செய்து வைத்த பெருமாளே என்பது பொருளாகும். வள்ளியை மனம் முடிச்சு வைக்கிறாரா? ஆமாம், வள்ளியை மனம் முடிச்சு வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடத்துல வள்ளி மலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம், அது நீங்கள் செய்த பாக்கியமும் மக்களுக்கு நீங்கள் இங்கேருந்து சொல்கிற உங்கள் வாயால் அதை சொல்கிற கேட்குற பாக்கியமும் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், உங்களாண்ட முருகனை இங்கே வந்தால் முருகனையும் பார்க்கலாம், உங்களையும் பார்த்துட்டு வள்ளியும் பார்க்கலாம், முருகர் பெருமானையும் பார்க்கலாம். நல்ல ஒரு தரிசனம், பாவ விமோச்சனம் என்ற மாதிரி மகான்களுடைய தரிசனமும் பெற்று உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு போகலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வருகைக்கு நான் மிகவும் ஆவல் கொண்டு காத்திருக்கிறேன்.